ஜெயலலிதா அவர்கள் மதமாற்ற தடை சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். ஜெயலலிதா அவர்கள் பதவியவே இழந்துட்டாங்க. ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க. மதுரையில பாண்டி கோயில கிடா வெட்டி தான் சாமி கும்பிடுவாங்க. பாண்டி கோயில் பூசாரி எல்லாம் கைது செய்யப்பட்ட காட்சிகள் எல்லாம் உலகம் பார்த்தது. எல்லாரையும் நான் பௌத்தர்களாக மாற்றுகிறேன், நான் தமிழ் பெயரை சூட்டுகிறேன் என்று திருமாவளவன் ஒரு பெரிய மாநாடை நடத்தினார். ஜெயலலிதாவிற்கு ஆட்டம் கண்டுவிட்டது. அந்த வழக்கை தான் இப்பொழுது பிடிவாரண்ட் என்று சொல்கிறார்கள். தாழ்த்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், தலித் மக்களாக இருக்கிறவர்கள் எங்கே பிறந்தார்கள் என்று வேதத்திலே எந்த விதமான குறிப்புமே இல்லையே. பெரியார் சொன்னார், அவன்தான் அவனுடைய அப்பனுக்கும் மாத்தானுக்கும் பிறக்க வேண்டிய இடத்தில் பிறந்திருக்கிறான். இவர்கள் எல்லாம் கெடுவாய்ப்பாக நான் இந்துவாக பிறந்து விட்டேன், நான் ஒரு நாள் இந்துவாக சாக மாட்டேன் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அறிவித்தார். அதாவது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை வழக்கு இப்ப போயிட்டு இருக்கு. போசந்தில் அவர்கள் நெருங்குறதுக்காக தான் இப்போ எந்த அப்டேட்ஸும் இப்போ கொடுக்கப்படலையா சார்? அப்போ அனைத்தையுமே அப்டேட் பண்ணுவதற்கு இது லைவ் ஷூட்டிங் கிடையாது. இதெல்லாம் ஏவியதற்கு காரணமானவர்களை காவல்துறை நெருக்கிவிட்டது. சிபிஐ விசாரணை செய்தாலும், சிபிசிஐடி விசாரணை செய்தாலும், விசாரணை அதிகாரிகளுடைய நேர்மையும் அவருடைய உழைப்பும் தான் அதை தீர்மானிக்குமே தவிர, சிபிஐ விசாரித்தும் கூட சில வழக்குகளின் முடிவு எட்டப்படாமல் கூட போயிருக்கிறது. வணக்கம் சார். வணக்கம். திருமாவளவன் அவர்களுக்கு இப்போ பிடிவாரண்ட் கொடுத்திருக்காங்க. 2003 நடந்த ஒரு விஷயத்துக்கு இப்போ பிடிவாரண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன சார்? 2002ஆம் ஆண்டிலே ஜெயலலிதா அவர்கள் மதமாற்ற தடை சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். ஏன் அந்த சட்டத்தை கொண்டு வந்தார், என்ன நிர்பந்தத்திற்காக கொண்டு வந்தார் என்று பல விமர்சனங்களை எதிர்க்கட்சிகள் எழுப்பினார். ஏனென்றால் பாஜக ஆளுகிற மாநிலங்களிலே தான் மதமாற்றத்திற்கு எதிரான ஒரு சூழல் இருந்தது. ஆனால் திராவிட இயக்க வரலாற்றிலே மதமாறியவர்களை வாழ்த்தி தந்தை பெரியார் அவர்கள் வாழ்த்தியே பேசியிருக்கிறார். என்ன காரணம் என்றால், நான் கட்டிய கோவிலிலே என்னை வழிபாட்டுக்கு அனுமதிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் இங்கே இருக்கிறது. இப்ப கும்பாபிஷேகம், குடமுழுக்கு என்று ஒரு திருவிழா நடக்கிறது. அது எதற்காக அது தொடங்கப்பட்டது என்று சொன்னால், கட்டிட வேலை செய்யக்கூடியவர்கள், கோவிலை கட்டுமானம் செய்தவர்கள், சிற்ப வேலை செய்தவர்கள், இவர்கள் எல்லாம் பெரும்பகுதி உழைப்பாளிகள். அவர்கள் எல்லாம் இந்த கணக்கில், அந்த இந்துத்துவாவினுடைய கணக்கிலே சூத்திரர்கள் என்று கணக்கு. எனவே அவர்கள் கட்டிய கோவிலிலே இருக்கக்கூடிய தீட்டு கழிய வேண்டும் என்பதற்காகத்தான் குடமுழுக்கு என்று அதன் மீது தண்ணீரை ஊற்றி அதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று ஒரு கருத்து இருக்கிறது. அப்ப வழிபாடு செய்யக்கூடியவர்களை, மனிதர்களை பக்தர்களாக பார்க்காமல் சாதி ரீதியான பிரிவினைகளாக பார்ப்பது, ஒரு குறிப்பிட்ட ஆதிக்க சாதிக்காரர்கள், உயர் சாதிக்காரர்கள், பிராமணர்கள் மட்டும்தான் கடவுளை தொட்டு பூஜிக்க முடியும், கருவறையிலே நின்று அவர்கள் தான் அந்த அர்ச்சனை பாடல்களை எல்லாம் பாட முடியும், வேதங்களை உச்சரிக்க முடியும், வேதம் என்பது முழுக்க முழுக்க பார்ப்பனர்களுக்கு கட்டுப்பட்டது என்கிற முறைமை இங்கே இருக்கிறது. அப்ப அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்று சொல்லுகிற ஒரு கருத்தை தந்தை பெரியார் பேசினார். அப்படியெல்லாம் இல்லை. சாதி படிநிலைகள் இருக்கிறது. தலையிலே பிறந்தவன் பிராமணன், மார்பிலே பிறந்தவன் வைசியன், தோளிலே பிறந்தவன் சத்திரியன், காலிலே பிறந்தவன் சூத்திரன். இதையெல்லாம் சொன்னது கடவுள் சொல்லி இருக்கிறார் என்று அவர்கள் கருத்து சொல்லுகிறார். தந்தை பெரியாரிடத்திலே கேட்கிறார்கள், தலையிலே போய் ஒருவன் பிறக்க முடியுமா? தோளிலே ஒருவன் பிறக்க முடியுமா? மார்பிலே ஒருவன் பிறக்க முடியுமா? காலிலே ஒருவன் பிறக்க முடியுமா? 4 வருடங்களை நானே படைத்தேன் என்று பகவான் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறீர்களே, இது அறிவியலுக்கு புறம்பானது இல்லையா? சாதி என்பது உண்மையிலேயே அறிவியலுக்கு எதிரானது இல்லையா? மனிதாபிமானத்துக்கு எதிரானது இல்லையா என்கிற கருத்தை சொன்னார். பஞ்சமர்கள் என்று சொல்லக்கூடிய தாழ்த்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், தலித் மக்களாக இருக்கிறவர்கள் எங்கே பிறந்தார்கள் என்று வேதத்திலே எந்த விதமான குறிப்புமே இல்லையே என்று பெரியார் இடத்திலே சொன்னபோது, பெரியார் சொன்னார், அவன்தான் அவனுடைய அப்பனுக்கும் மாத்தானுக்கும் பிறக்க வேண்டிய இடத்தில் பிறந்திருக்கிறான். நீ இவர்கள் எல்லாம் பேசுவது எல்லாமே இயற்கைக்கு புறம்பானது, அறிவியலுக்கு புறம்பானது என்று அவர் கடுமையாக கண்டித்தார். அப்ப அதனால்தான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் எனவேதான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற கருத்தை அவர் கடைசியாக சூத்திரப்பட்டம் என்று சொல்வது, பாப்பானுடைய ஆசை நாயகிக்கு பிறந்தவன் என்பதுதான் அதற்கு அர்த்தம் என்று சொல்லுகிற போது, இப்படிப்பட்ட ஆபாசங்களை எல்லாம் கடவுள் நம்பிக்கையின் பெயரால், பக்தியின் பெயரால் இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்களே என்பதை திராவிட இயக்கம் கேள்வி கேட்டது. ஆனால் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த போது 2002ஆம் ஆண்டிலே போய் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தார். எப்போது மதம் மாறுகிறார்கள்? என்னை ஊர் வேறாக இருக்கிறது, சேரி வேறாக இருக்கிறது, பிறப்பின் அடிப்படையிலே என்னை இழிந்தவனாக கருதுகிறார்கள். என்னுடைய அறிவை பார்க்காமல் நான் பிறந்த சாதியினுடைய அடிப்படையிலே மனிதர்களை தீண்டாமை பார்க்கிறார்கள், தீண்டாமை சுவரை கட்டி வைக்கிறார்களே. இதற்கு எதிராக நாங்கள் சாதி மதங்களை நாங்கள் முற்றிலுமாக புறக்கணித்து விட்டு சாதியற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். அப்படி என்றால் சாதியே இல்லாத ஒரு மதத்திற்கு நாங்கள் மாறப்போகிறோம் என்று சொல்லி
பல பேர் இஸ்லாமிய மதத்திற்கு மாறினார்கள். மீனாட்சிபுரம் என்று சொல்லக்கூடிய திருநெல்வேலிக்கு அருகே இருக்கக்கூடிய மீனாட்சிபுரம் என்று சொல்லக்கூடிய கிராமத்திலே அங்கு இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மாறினார்கள். ஏனென்றால் ஒரு தலைமுறையிலே தான் இஸ்லாத்திற்கு சேர்ந்தவர்களுக்கு இன்ன ஜாதியிலே இருந்து இவர் வந்தார் என்று தெரியும். அவர் நேற்று வரைக்கும் அவர் என்ன பேரிலே அழைக்கப்பட்டாரோ, சன்னாசி என்கிற பெயரில் அழைக்கப்பட்டால்தான் நீங்க என்ன ஆளுக என்று கேட்பாங்க. ஒரு பெயரை சொல்லுகிற போது நீங்க என்ன ஆளுங்கன்னு கேட்கறது ஜாதியைத்தான் விசாரிப்பார்கள். சில பேர் மறைமுகமாக நீங்கள் என்ன சாமி கும்பிடுறீங்க என்று மறைமுகமாக விசாரிப்பார்கள் ஜாதி. ஒருவன் இஸ்லாமியராக மாறிவிட்டால் அவனுக்கு ஜாதியை கேட்க மாட்டான். அவன் பாய் என்கிற ஒற்றை அடையாளத்துக்குள்ள வந்துருவான். அந்த அடிப்படையில் பல பேர் தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்கிறவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிறவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இதுதான் மீனாட்சிபுரம் மதமாற்றம். இதை பற்றி திருமாவளவன் அவர்கள் பிஹெச்டி செய்திருக்கிறார்கள். ஒரு ஆய்வு, முனைவர் பட்டத்திற்கான ஆய்வு கூட அவர்கள் செய்திருக்கிறார். அவர் கடுமையாக மதமாற்ற தடை சட்டம் யாருக்கு எதிரானது என்று சொன்னால், ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்லக்கூடிய பட்டியலின மக்களுக்கு தான் அது எதிரானது. அவர்கள் தான் இந்த சாதி இழிவு நீங்க வேண்டும் என்பதற்காக கிறிஸ்தவ மதத்தை தழுவினார்கள், பௌத்த மதத்தை தழுவினார்கள், இஸ்லாமிய மதத்தை தழுவினார்கள். இந்து மதம் தீண்டாமையை ஏற்றுக்கொள்கிறது, மனிதனுடைய பாகுபாட்டை ஏற்றுக்கொள்கிறது. எனவே நான் இந்துவாக பிறந்தேன், அது என் கையில் இல்லை, நான் பிறப்பு என்பது என் கையில் இல்லை, ஆனால் ஒரு கெடுவாய்ப்பாக நான் இந்துவாக பிறந்து விட்டேன், நான் ஒரு நாள் இந்துவாக சாக மாட்டேன் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அறிவித்தார். எனவே அண்ணல் அம்பேத்கரினுடைய வழியிலே ஒரு 1.5 லட்சம் மக்களை திரட்டி கொண்டு போய் நான் பௌத்தர்களாக மாற்றுகிறேன் என்று திருமாவளவன் ஒரு பெரிய மாநாடை நடத்தினார். ஜெயலலிதாவிற்கு ஆட்டம் கண்டுவிட்டது. என்னடா திருமாவளவன் இவ்வளவு பெரிய மாநாட்டை லட்சக்கணக்கான பேரை திரட்டி எல்லாரையும் நான் பௌத்தர்களாக மாற்றுகிறேன், நான் தமிழ் பெயரை சூட்டுகிறேன் என்று ஒரு பெரிய மாநாட்டை நடத்தினார். அதுபோல மயிலாடுதுறையிலே ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம், பேரணியெல்லாம் நடத்துகிற போது பாஜக காரர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அந்த காலகட்டங்களில் குழப்பம் விளைவித்து பல பிரச்சனைகளை உருவாக்கினான். அது ஒரு வழக்காக மாறியது. அந்த வழக்கை தான் இப்பொழுது பிடிவாரண்ட் என்று சொல்கிறார்கள். அது வழக்கறிஞர்கள் இப்பொழுது இந்த குற்றவியல் சட்டம், புதிதாக இயற்றப்பட்ட குற்றவியல் சட்டத்திற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறதுனால அவர்கள் நீதிமன்றத்தில் புதுப்பிக்க தவறி விட்டார். அந்த வழக்கு விசாரணை வருகிற போது அதற்கான வாய்தா வாங்குறதுக்கு வழக்கறிஞர் போகல. தொடர்ச்சியாக நீங்கள் வழக்கு விசாரணைக்கு வருகிற போது, வாய்தா வருகிற போது யாராக இருந்தாலும், அது திருமாவளவனாக இருந்தான்னா, பெரிய தலைவர்களாக இருந்தானே, நீதிமன்றத்தில் சட்டம் எல்லாத்துக்கும் உண்டுதான். எனவே அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை என்கிறதுனால நீதிபதி என்ன செஞ்சிட்டாங்க, பிடிவாரண்ட் போட்டாங்க. ஆனால் அவர் நேரடியாக நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து இந்த வழக்கை சுமூகமாக முடித்துக் கொள்வார்கள். இப்ப அவருக்கு பிடிவாரண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னும் போது, அவர் ஒரு கட்சியினுடைய தலைவரா இருக்காரு, அவர் சிதம்பரம் தொகுதியோட எம்பியா இருக்காரு அப்படின்னும் போது, இப்ப அவர் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு எதனா பிரச்சனை வருமா சார்? இல்ல, முதல்ல அவர் அரெஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. பிடிவாரண்ட் என்பது அவர் நீதிமன்றத்திற்கு தொடர்ந்து அவர் வரவே இல்லை, வராததற்கான ஒரு கண்டனம் தான். அவர் நேரடியாக நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனை தீர்ந்துவிடும். நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளும். இந்த பிடிவாரண்டை ரத்து செய்து கொள்வார்கள். அதனால பிடிவாரண்ட் என்பதை ஒரு பிரச்சனையாக மாற்றி அவரை கைது செய்கிற அளவுக்கு போக மாட்டார்கள். அது சட்ட நடவடிக்கையாக இருந்தாலும் கூட வழக்கறிஞர்களுடைய ஸ்ட்ரைக் காரணமாக, வேலை நிறுத்தம் காரணமாகத்தான் அவர் உரிய நேரத்துக்கு கோர்ட்டுக்கு செல்ல முடியவில்லை என்பதை காரணமாக மனு போட்டு அந்த பிடிவாரண்டை ரத்து செய்வார்கள். அவர் நேரடியாக கோர்ட்டில் ஆஜராகி நீதிமன்றத்திற்கு உரிய மரியாதையை அவர் நேரடியாக செல்வதன் மூலமாக சரி செய்து கொள்வார் என்று நான் நம்புகிறேன். அதாவது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை வழக்கு இப்ப போயிட்டு இருக்கு. அதுக்கு இவர் தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால அவரை கொஞ்சம் தட்டி வைக்கிறதுக்காக தான் அரசு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவருக்கு பண்றாங்களா சார்? இல்ல, அப்படி சொல்ல முடியாது. வழக்கு என்பது நீண்ட காலமா நடந்துட்டு இருக்கு. 2003 போடப்பட்ட ஒரு வழக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு 2013 கூட கிடையாது. 23 முடிஞ்சு 21 வருஷமா ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அது வழக்குகளை விரைவாக முடிக்க வேண்டும். அப்படி முடித்தால்தான் நீதிமன்றத்தில் தேங்கி கிடக்கிற வழக்குகளை முடித்தால்தான் பல பேருக்கு நியாயம் கிடைக்கும் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் வழக்கறிஞர்கள் தொழில் பார்க்க முடியாது என்று சொல்கிறார். ஒரு வருடத்துக்குள்ளே ஒரு வழக்கை முடித்து விட்டால் வக்கீலுக்கு தொடர்ந்து வருமானம் வராது என்கிற காரணத்தினால வழக்கை மிக அதிகமான விசாரணைக்குள்ளே உட்படுத்துகிறார்கள் என்று பல விமர்சனங்கள் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே பார்க்கிற போது இந்த வழக்குக்கு அவ்வளவு பெரிய முகாந்திரம் இல்லை. ஏனென்றால் அந்த சட்டத்தையே குப்பை தொட்டில போட்டாங்க. அந்த சட்டத்தை கொண்டு வந்த காரணத்தினாலேயே மிக கடுமையான எதிர்ப்பு ஏற்பட்டு ஜெயலலிதா அவர்கள் பதவியவே இழந்துட்டாங்க. அந்த கட்டத்தில் வெறும் மதமாற்ற தடை சட்டம் மட்டுமல்ல, ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க. மதுரையில பாண்டி கோயில கிடா வெட்டி தான் சாமி கும்பிடுவாங்க. அங்கெல்லாம் பார்த்தா பூசாரி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஏதோ கொலை பண்ணது மாதிரி. என்னடான்னா ஆடு வெட்டினார் ஒரு பாண்டி கோயில் பூசாரி எல்லாம் கைது செய்யப்பட்ட காட்சிகளை எல்லாம் உலகம் பார்த்தது. மக்கள் வாக்களிக்க மறுத்துட்டாங்க. இப்ப சில பேர் சொல்லுவான், அசைவம் சாப்பிட்றவன்லாம் இந்து கிடையாது அப்படின்னு. யார் சொல்லுவான்னா எச்ராஜா மாதிரி பாஜக காரர்கள் சில பேர் சொல்லுவாங்க. ஆனா காசிமேடு மீன் மார்க்கெட்லையும் இங்க வானகரத்துல இருக்கிற சென்னை ஃபிஷ் மார்க்கெட்லையும் பார்த்தீங்கன்னா கூட்டம் அல்லோலப்படுது. இந்த ஆடி மாசத்துலயும் பெரும் கூட்டமா நிக்கிறாங்க. அதனால தீபாவளிக்கு கறிக்கடையில தான் கூட்டம் அதிகமா இருக்கு. இதெல்லாம் மக்கள் அதை பின்பற்ற மாட்டாங்க. மக்களை பொறுத்தவரையில
அவன் சாமியும் கும்பிடுவான், அசைவமும் சாப்பிட்டுக்குவான். இதுதான் அவனுடைய வாழ்க்கை. ஓகே சார். இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை வழக்கை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து அதுல வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ அந்த அப்டேட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கே, அதுக்கு காரணம் என்ன சார்? குற்றவாளியை நெருங்குகிற போது எல்லா அப்டேட்டையும் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் ஏவிய அம்புகளை பற்றி தான் இவ்வளவு நாள் பேசினார்கள். யார் வந்து கூலிப்படையாக வேலை செய்தார்கள், யார் பணம் செய்தார்கள், அவர்களை பற்றி தான் இவ்வளவு நாள் பேசினார்கள். இதையெல்லாம் ஏவியதற்கு காரணமானவர்களை காவல்துறை நெருங்கிவிட்டது. அதை அறிவித்தால் உண்மையான குற்றவாளி தப்பிச் செல்வதற்கான வாய்ப்பாக மாறிவிடுங்கிறதுனால அனைத்தையுமே அப்டேட் பண்ணுவதற்கு இது வந்து லைவ் ஷூட்டிங் கிடையாது. அதனால காவல்துறை சில நேரம் ரகசியங்களை பாதுகாப்பதற்காக உடனடியாக எதையும் தெரிவிக்கவில்லை. விரைவில் அதற்கான வழக்கு விசாரணை முடிவுக்கு வரும். அதாவது இப்போ வந்து சம்போ செந்தில் அவர்கள் வந்து நெருங்குறதுக்காக தான் இப்போ வந்து எந்த அப்டேட்ஸும் இப்போ கொடுக்கப்படலையா சார்? அப்போ அதாவது காவல்துறை என்ன செய்வாங்கன்னா, அவங்க தேடுவதை குறித்த செய்திகளை கொஞ்ச நாள் மட்டுப்படுத்துறது மூலமாக குற்றவாளி கொஞ்சம் வெளியில வர்றதுக்கு அவன் பதுங்கி இருப்பான். எங்காவது குற்றவாளிகள் வந்து பத்திரமான இடத்திலே வந்து பதுங்கி இருப்பார்கள். தொடர்ந்து செய்தி வராத பட்சத்தில் அவர்கள் வெளியிலே நடமாடுவதற்கோ ஒரு அலைபேசியை பயன்படுத்துவதற்கோ அவங்களோட ஆக்டிவிட்டிஸை கண்காணித்து கொண்டிருப்பார்கள். அதனால முக்கியமான சூத்திரதாரிகளை, இந்த குற்றத்திற்கு காரணமானவர்களை விரைவில் கைது செய்வார்கள். அதற்கான ஒரு அமைதியான நடவடிக்கையாக இருக்கலாம். அதாவது இப்போ வந்து அப்டேட்ஸ் வர கொஞ்சம் கம்மியாயிட்டே இருக்கு. ஆனா வந்து தொடர்ந்து அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும்போது காவல்துறை வந்து பயங்கர தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே வந்து ஒரு தரப்பு வந்து கேஸை வந்து சிபிசிஐடிக்கு மாற்றணும் அந்த மாதிரியான ஒரு தரப்பு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? இப்போ வந்து அப்டேட்ஸ் வரது இல்லை அப்படின்னும் போது அவங்க எதனா ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இப்போ வந்து அப்டேட்ஸ் வர தொடங்கி எதனா ஒரு விஷயம் நடக்கிறது வாய்ப்பு இருக்கா சார்? சிபிஐ விசாரணை செய்தாலும் சிபிசிஐடி விசாரணை செய்தாலும் விசாரணை அதிகாரிகளுடைய நேர்மையும் அவருடைய உழைப்பும் தான் அதை தீர்மானிக்குமே தவிர, எந்த விசாரணை அமைப்பு செய்தாலும் சிபிஐ விசாரித்தும் கூட சில வழக்குகளின் முடிவு எட்டப்படாமல் கூட போயிருக்கிறது. அதனால அது முக்கியமல்ல. உண்மையான குற்றவாளிகளை அரசு சட்டத்தின் முன்னால் நிறுத்த வேண்டும் என்பதுதான் சரியானது. அதனால யாருக்கும் காவல்துறை மீது அதிருப்தி கிடையாது. தொடர்ச்சியாக காவல்துறை பல கைதுகளை செய்து கொண்டே இருக்கிற காரணத்தினாலையும், தீவிரமாக விசாரிக்கிறார்கள் என்கிற காரணத்தினாலையும் காவல்துறை மீது இப்பொழுது குற்றச்சாட்டு சொல்வது என்பது சரியான நேரம் அல்ல. தொடர்ந்து எங்ககிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.